ஹே! ஹாய் எல்லாருக்கும் சினிமா நரேட்டரோட ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல MVP பொட்டன்ஷியல் கேரக்டர்ஸ். அதாவது மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 6 டூ 7 பேர் இருக்காங்க. இதுல ஒரு 8ஆவதா ஒரு ஆள் வந்து சேர்ந்தாங்கிற மாரி இன்னொருத்தர் இருக்காரு. அது கன்ஃபார்ம் பண்ணல. இதுவே ஒரு சில கேரக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ, அத பத்தின ஒரு ரூமர்ஸ பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இது எதுவுமே மறந்துறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சினிமாக்கார நரேட்டர். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ரூசோ பிரதர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஒரு 3 கேரக்டர் தான் இதுல வந்து மெயினா இருக்கும். அத சுத்தி தான் கதையே நகரும். அப்படிங்கிற மாரி ஒரு சில பல இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப என்னன்னா, ஒரு சில ரூமர்ஸ் படி ஒரு 6 டூ 7 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள சுத்தி தான் இந்த கதையே நகரும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை இருக்கும். அவங்க தான் மேஜர் ரோலா இருக்கும் இந்த படத்துல. அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர் இருந்துச்சு. அந்த ரூமர் படி இப்ப ஒரு சில கேரக்டர்ஸ் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க ரூசோ பிரதர்ஸ். கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா, வேற யாரு? டூம் தான். அவரு தான் ஃபர்ஸ்ட்டு மெயின் கேரக்டரா இருக்க போறாரு. அவர சுத்தியும் கதை நகரும். வில்லன் தான். அன்டகனைஸ்ட் தான். அவர சுத்தியும் கதை இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர். தெரியும் இது டூம்ஸ்டே படம். அப்ப அவர பத்தி தானே இருக்கும். என்ன என்ன பேச்சு? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. இவர சுத்தி கதை நகருங்கிற மாரி சொல்லிட்டாங்களா? செகண்ட் யாருன்னு பார்த்தா, என் தலைவன் ஸ்டீவ் ராஜர்ஸ்ங்க. கேப்டன் அமெரிக்கா. அவரு இந்த படத்துல கூட்டிட்டு வந்தாங்கன்னு நெனைக்கும்போதே, சும்மாலாம் கூட்டு வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது பெரிய ரோலா தான் இருக்கும். அட்லீஸ்ட் இல்லைனாலும் மேஜர் ரோலாவது குடுப்பாங்க. பெரிய ரோல் இல்லைனாலும். அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தாட்டு. 2வது ரூமரும் அதுதான். 3வது சொல்லப்போனா ரூசோ பிரதர்ஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபேன். விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பங்கமான சீன் கண்டிப்பா வச்சிருப்பாய்ங்க படத்துல. பார்ப்போம். இது ஏன்னா மல்டிவர்ஸ கொலாப்ஸ் பண்ணதே மனுஷன் தான். ஸோ அவர நான் சுத்தி கதை நகர்றக்கு சான்ஸ் இருக்குங்கிறத தாண்டி அவரும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணலாம். ஒரு ரூமர் தான். ஓகே. இது ஒரு பக்கம் இருக்க. 3வதா காட் ஆஃப் தண்டர் ஓடின். ஓடினோட மகன் தார். இத வந்து ரூசோ பிரதர்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல வந்து தார் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாரு. அ இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம்ல பண்ணத விட பங்கமா இருக்கும். அ சூப்பரா இருக்கும். அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தாரும் இதுல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறாரு. இன்ஃபாக்ட் தாருக்கு ஒரு லெஃப்ட் கை வந்து போற மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு கைய அவரு இழக்கிற மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு சில ரூமர்ஸ் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. கண்டிப்பா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாரு. ஆனா இந்த நெறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. தார் செத்துருவாப்ல. அவர தான் ஃபர்ஸ்ட்டு டூம் வந்து போட்டு தள்ளுற மாரி சீன் இருக்க போகுது அப்படின்னு. தார் செத்துட்டா நான்லாம் பொங்கிருவேங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷங்க. நீ வேற யாரையாவது கூட கொண்டுக்கோ அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். தார்லாம் சாக மாட்டாரு. பட் லெஃப்ட் கைய இழக்கறக்கு வேணா சான்ஸ் இருக்கு. அந்த மனுஷன் பாவம்யா. தார் ராக்னர்ல கூட்டு வந்து அப்படித்தான் லெஃப்ட்டா ரைட்டா ஐயய்யோ! மறந்துட்டேன். லெஃப்ட் ஐயோ! ஏதோ ஒரு கண்ண இழக்க விட்டாய்ங்க. இப்போ கையி. அவருக்கு என்னய்யா பண்ணுவீங்க? அவரு தான் அப்புறம் வைப்ரேனியம் ஹேண்ட வந்து இன்சர்ட் பண்ற மாரி ஒரு போஸ்டர் பார்த்தேன். அது ஐய்யய்யோ! லீக் பண்ணிட்டேன். சரி ஓகே. அந்த விட்டுருங்க. தாரும் இதுல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறாரு. 4வதான ஆள் யாருன்னு பார்த்தா, லோக்கி, காட் ஆஃப் மல்டிவர்ஸ். அவர் கண்டிப்பா வந்து தானே ஆகணும். ஏன்னா, அவர் தான் மல்டிவர்ஸ் பிரான்ச்சஸ புடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ, டூம் மல்டிவர்ஸ வந்து பேட்டில் வேர்ல்டா கிரியேட் பண்ணணும்னா 2 பேத்த வச்சு தான் அவர் பண்ணியாகணும். ஒண்ணு ஃப்ராங்க்லின் ரிச்சன்ஸ். அவர வச்சு தான் லோக்கி கிட்ட அவன் போயாகணும். ஸோ, இது லோக்கிய வந்து முதல்ல யார் சேஸ் பண்ணி புடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரின்னு ஒரு சில ரூமரும் வந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் அவெஞ்சர்ஸ் போவாங்க. இன்னொரு பக்கம் டூம் அவரோட ஈவில் அவெஞ்சர்ஸ வச்சுக்கிட்டு போவாங்க. அது என்னமோ நெறைய ரூமர் வந்துச்சுங்க. ஸோ, லோக்கியும் இதில ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறாரு. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கேரக்டர். பட் மேஜர் ரோலா என்னங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அது ஒரு ரூமர். லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. 5வது ஆள் ரீட் ரிச்சர்ட்ஸ். ஃப்ரா மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக். ஃபேன்டாஸ்டிக் ஃபோரோட லீடர்ன்னே சொல்லலாம். 2வது சொல்ல போணும்னா, எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே இன்டெலிஜென்ஸ் அந்த கேரக்டர்ல ரீட் ரிச்சர்ட்ஸ் தான் இருக்காப்ல. ஏன்னா, அவர் தான் ஸ்மார்ட்டஸ்ட் அலைவ் இன் த வேர்ல்டு. அதனால அவர் உயிரோட இருக்காரு.
அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு ஃப பெர்சனலா அந்த கேரக்டர் புடிக்கும். அந்த கேரக்டரோட ஆர்க்ன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜீனியஸ், நல்லா பிளான் போடுவாப்ல, நல்லா ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே போடுவாப்ல. ஸோ, அதனால பிடிக்கும். 2வது அம் எங்கெல்லாம் டூம் இருக்காரோ, அங்கெல்லாம் கண்டிப்பா ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் டீம் இருக்கும். மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக் இருப்பாரு. ரீட் ரிச்சர்ட்ஸ் இருப்பாரு. ஏன்னா ரீட் ரிச்சர்ட்ஸும், அ விக்டர் வான் டூமும் சின்ன வயசுலேருந்தே ஒண்ணா ஒரு ஹாஸ்டல்ல வளர்ந்தாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா இருக்கும். ஓகே. இதுதான் ரூமர்லயும் ரூமர் கன்ஃபார்மே பண்ணாத கேரக்டர். வேற யாரு? ஹியூக் ஜாக்மன் என் தலைவன் வுல்வரைன். ஏய்! பங்கமான கேரக்டர் மனுஷங்க. ம். செம்ம ஆக்டர். ஹியூக் ஜாக்மனு ஹைட் எல்லாம் குறை பேசி யோவ்! வுல்வரைன்னா குட்டையா தானே இருக்கும். போயா ஹைட்டாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி கேஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க வுல்வரைன்ல. கூட்டிட்டு வந்ததுக்கு நல்லா செம்மையா நடிச்சிருந்தாப்புல வுல்வரைன். இப்போ டூ டெட்புல் அண்ட் வுல்வரைன்ல வந்தாய்ங்க. திரும்ப இதில எட்டி பார்க்கலாம். கன்ஃபார்ம் பண்ணியிருக்காய்ங்களான்னு பார்த்தா, இன்னொரு அனவுன்ஸ்மென்ட் யார் விடுறேன்னாங்க. அப்புறம் ஒரு 8 மணி நேரம் சும்மா இப்படி வுல்வரின் கையாட்டிக்கிட்டு நிக்கிற அந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டானுங்க. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்துச்சு. இந்த மாரி எக்ஸ்மென் டீமு, வுல்வரின் இவங்கலாம் சேர்ந்து டோபி நம்ம ஓஜி டோபி மேகியரோட ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ அழிக்கப் போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்துச்சு. அதாவது இன்கர்ஷன் ட்ரிகர் ஆயிருமாமா. இந்த யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ் கொலைட் ஆகும்போது, இங்க இருக்கிற எக்ஸ்மென் டீம்லாம் அந்த யூனிவர்ஸ்ல போய், ஓ! அவங்கள அழிச்சிட்டா நம்ம யூனிவர்ஸ் தப்பிச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா யோசிச்சு போய் டோபி மேக்கியரோட யூனிவர்ஸ அழிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் வந்துச்சு. அதுதான் ஓப்பனிங் சீனேவாம் படத்துல. இப்படி வந்துச்சு. ஒருவேளை இருக்குமோ? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா வுல்வரீனும் இதுல இருக்கிறதா சொல்லி ஒரு ரூமர் நெறைய ரூமர் வந்துச்சு. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டோபி இருக்காரான்னே தெரியல. டோபி இந்த எம்விபி பொட்டன்ஷியல் லிஸ்ட்லயே வரல. அதாவது ரூமர்ல. சரி ஓகே. வுல்வரீன் எங்கெல்லாம் இருக்காரோ, அங்கெல்லாம் இந்த மனுஷன் கண்டிப்பா இருந்து தான ஆகணும். வேற யாரு? வாயான வாய் பேசுற நம்ம டெட்பூல் தாங்க டபுள் மீனிங் மேனு. இந்த படத்துல டெட்பூல் ஏன் வரணும்னா, ஃபோர்த் வால் பிரேக்கிங் பண்ணவரு. டிவிஏன்னா என்னன்னு தெரியும். வாய்டுன்னா என்னன்னு தெரியும். மல்டிவர்ஸ்குள்ள கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்காப்ல. ஸோ, இவரு தான் டோபியோட யூனிவர்ஸ்க்கு கூட்டு போறதா சொல்லி ஒரு ரூமர் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. ஆனா லிஸ்ட்ல இருக்காப்ல. இவரு எம்பிபி பொட்டன்ஷியல்ல கேரக்டர்ல. ஓகே. நான் என்னோட தியரி படி லிஸ்ட்லயே இல்லாத ஒரு எம்பிபி பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தா, டூமோட ரைட் ஹேண்ட். இதுக்கு ஒருத்தரு ரூமர் குடுத்தவரு சொல்லியிருக்காரு. வேற யாரு? டேனியல் ஆர்பிகே தான். அவர் அந்த மனுஷன் யாருன்னு தெரியும். மார்வலுக்குள்ள இருக்கிற எல்லா இதுக்கும். ட்விட்டர் சைடு போனீங்கன்னா, டேனியல் ஆர்பிகே, டேனியல் ஆர்பி. அது ஒரு பேரே கிடையாது. அது ஒரு இன்சைடர் ரூமர கிளப்பி ரூமர தெளிவா சொல்ற ஒரு ஆளு. அதாவது மார்வலுக்குள்ள நடக்கிற ஒரு சில முக்கியமான விஷயம், ட்ரஸ்ட்டா இருக்கிற விஷயத்த வந்து லீக் பண்ணிவுட்டு இவரு போயிருவாரு. அது வந்து ஒண்ணு ஒரு 20% நடக்காமயும் போலாம், நடக்கவும் செய்யலாம். மீதி 80% கேட்டீங்கன்னா, அது அவங்க கையில இருக்குது. அப்படி அப்படிங்கிற மாரி, அம் யாருன்னு பார்த்தா டூமோட ரைட் ஹேண்ட். அவர் வந்து ஸ்லிங் ரிங் போட்டிருப்பாராம். அப்புறம் நெட்ரிக்கன் தொறந்திருக்குமாமா. வேற யாரு 3 ஐ தொறந்திருக்கிற மனுஷன் இப்போதைக்கு நம்ம எம்சியூக்குள்ள இருக்காருன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இது தெரிஞ்ச விஷயம் தானேய்யா. ம். டூமோட கை கோர்க்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு எப்பயோ தெரியும். பட் ஆனா, இந்த டைம் ஏதோ வித்தியாசமா போர்ட்ரைட் பண்ணியிருக்காரு டேனியல் ஆர்பிகே. ஸ்லிங் ரிங் ரைட் ஹேண்ட்ல போட்டிருப்பாராம். மாஸ்க் ஒண்ணு போட்டிருப்பாராம். அந்த மாஸ்க் ஓப்பன் பண்ணா 3 ஐ இருக்குமாமா. என்னடா இது குழப்புறாய்ங்க அப்படின்னு. ஓகே, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இந்த படத்துல ஒரு எம்பிபி பொட்டன்ஷியலா ப்ளே பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். பட் ஆனா இந்த 7 கேரக்டர் வந்து கன்ஃபார்மும் சொல்ல முடியாது. ஒரு சில ரூமர். ஒரு 3, 4 கேரக்டர் இதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணலாம். மீதி கேரக்டர்லாம் கொஞ்சம் அத விட கம்மியா இருக்கலாம். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இதான் எம்பிபி பொட்டன்ஷியல் கேரக்டர். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்க எல்லாத்துக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இதோட நான் போயிட்டு வரேன். நான் உங்க சினிமாக்காரன் நட்டர். வரட்டா மாமே! பாய்.